6 மாசமாவே ஜி ஸ்கொயரை சாட்டை ஆதரிச்சு பேசுறாரு. சவுக்கு எதுக்குறாரு. இவர் சவுக்கு எதுக்குறாரு. சீமான உரிச்சுக்கம் கூடக்கூடிய அத்தனை விஷயமும் சாட்டை விஜயலட்சுமி இருந்ததை விட பெண் விஜயலட்சுமி, இவரு ஆண் விஜயலட்சுமி, அத்தனை விஷயம் இருக்கு. விஜய் மிரட்டப்படுவார். விஜய் தொட்ட நடுங்கி கேரவான் மேல விட்டு இறக்க மாட்டேன். செம்பு, தைரியம், ஆண்மை எதுவுமே இல்லாம ஒரு நபர்னா விஜய் தான். திராவிட இயக்கங்களை தவிர இந்த மக்களுக்கு அரசியலே இல்லை. அதிமுக ஆட்சி, அடுத்து 2026 அதிமுக ஆட்சி, ரிசர்வ் வச்சுக்கலாம். அடுத்து அதிமுக ஆட்சி தான். அமைச்சர் லிஸ்டே போட்டு வச்சுக்கோ எடப்பாடி. நீங்க ஆட்டுக்கறி தொங்குற குக்கியில தமிழன் கறி கிடைக்கிறது கொழும்புல சம்பவம் தான் தெரியுமா? பாத்தீங்களா? 83 சிறைக்குள்ள தான் பாதுகாப்பு உலகம் போலாம் சொல்லுவாங்க. சிறைக்குள்ள ரவுடிகளை தொடர்ந்து விட்டு போய் சிறைக்குள்ளே அடிச்சு கொண்டான். எங்க வெள்ளிக்கடை சிறையில கொழும்புல சிங்கள காடர்கள் என்ன பண்ணா, ஜெயில தொடர்ந்து விட்டா சார். இப்படி இதுக்கு மேல உலகத்துல கொடுமை எங்கேயுமே இருக்கு. இல்ல இது இப்படி சொன்னா சீமா 200 வருஷம் ஜெயிலுக்கு இருக்கு. தமிழர் நலன் சார்ந்த அரசியலை சீமா பண்றதே இல்லை. சீமா ஏதாவது தமிழர்களுக்கான ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. விஜயகாந்த்கிட்ட நீங்க அரசியலை எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு திம்பு திராணி இருக்கு. அதுல 10% கூட விஜய். சீமானுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சி பின்னணியில முத்துக்குமார் இருந்தாங்க. முத்துக்குமாருடைய மரணம் மர்ம மரணமாக இருக்கு. 91, 97 ஜெயலலிதா முதலமைச்சர். ஜெயலலிதா போட்ட ஆண்டியான முக்கியான வளர்ப்பு மகனை என்ன எத்தனை வயசு எடுக்கிறது? பேரன் பேச்சு இருக்கிற ஒரு பையனை எடுப்பாங்க. அவனுக்கு 20, 30 வயசு பையனை தத்தெடுத்தா தம்மா எடுத்துக்கிட்டு ஆட்டங்கிட்டான். கதை கந்தன் தெருவுக்கு வந்துட்டாங்க. நெய்வேலியில் ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போய் ஒரு விசாரிக்கணும். தூக்கி எப்படி தூக்கிட்டு போறான்? அவனுக்கு பழைய ஷிஃப்ட் காரில் நடுவில் உட்கார வச்சிட்டானுங்க. அந்த இது மேனேஜர் இப்படி உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு ஐடி அதிகாரி, இந்த பக்கம் ஐடிகாரி, மெட்ராஸ் வரைக்கும் இப்படியே வந்தார். சீமானுக்கு இப்ப எதிர்காலமே இல்லைங்க. இந்த 5.5க்கு மேல 15 வருஷமா போகவே மாட்டேங்குது. நீங்க அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு உங்களுடைய கட்சிக்காரனை போல எங்க வர சொன்னேன்? விஜயலட்சுமி வழக்கில் எங்க வர சொன்னா? எல்லாம் வளசராக போலீஸுக்கு வர சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சாங்க. வந்தவன ஒரு 500 பேர் தான் இருப்பாங்க. ஒரு வீரமணியை இப்ப கட்சி வச்சிருக்காரு. பெரிய தொடர் பார்த்தீங்களா? ஆமாம். அங்கே பெரியார் பிறந்த நாள், சுயமரியாதை கூட்டம் எல்லாம் நடக்கும். 300-400 பேர் 8 மணிக்கு கூட்டத்தை முடிச்சிடறோம். இல்லைன்னா அமைச்சிக்கரை போகிறவர் எங்கே போயிடுவார்? பெசன் நகர் போயிடுவார். பஸ் மாறி ஏறி 70 வயசுக்கு மேலே இருக்கிற புத்தூர் சங்கம் தான் வீரமணி கும்பல். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் இன்று பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்மளிடம் பகிர்ந்து கொள்ள இன்று நம் அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ சமீபத்தில் உங்களோட ஒரு நேர்காணலில் பார்த்தேன். சாட்டை துரைமுருகன் ஜி ஸ்கொயர் கிட்ட 1 கோடி ரூபா வாங்கி தான் இப்போ புதுசாக அலுவலகம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அது இல்லை, ஒரு 6 மாசமாவே ஜி ஸ்கொயரை சாட்டை ஆதரிச்சு பேசுறாரு. சவுக்கு எதுக்குறாரு. இவர் சவுக்கு எதுக்குறாரு. நீங்க நாம் தமிழர் இயக்கம் திமுகவை எதிர்ப்பதை தனது கொள்கையாக வச்சிருக்கு. அதிமுகவுக்கு ஆதரவு தளம் சீமா. 2011 கட்சி முதல் தேர்தலில் நிற்கிற பொழுது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இதுதான் சீமானுடைய வாசகம். நடராஜன் சீமானிடம் 40 கோடி ரூபாய் பணம் கொடுத்து 20 கோடி ரூபாய் சீமான்ட்ட 20 கோடி ரூபாய் கொல்லப்பட்ட முத்துக்குமாரிடம் கொடுக்கப்பட்டது. 20 கோடி ரூபாய் வச்சு திருச்சி வரைக்கும் சீமான் வேட்பாளர்களை போடணும். 20 கோடி ரூபாய் வச்சு திருச்சி டு கன்னியாகுமரி வரைக்கும் முத்துக்குமார் வேட்பாளரை போடணும். முத்துக்குமார் சீமானை விட 100 மடங்கு
இந்த ஈழ அரசியல்ல பெரிய தியாகி. வேலூர் சிறை உடைப்பு போராட்டத்துக்கு பின்னணியில் இருந்தவன் முத்துக்குமார். சிறை உடைப்பு போராட்டத்துக்கு முத்துக்குமார். முத்துக்குமார் வந்து தமிழ் தேசிய படை, அதாவது இராணுவ படை, அந்த படையில முத்துக்குமாரும் ஒருவன். சீமா இப்போ அரசியலுக்கே வரல. அரணையூர்ல சர்ச்சில் ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தார். சீமா ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாரா? அது அரணையூர்ல இவரை படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பாதிரியார் தான். சைமன் பேர், தம்பி பேர் பீட்ரு. அப்போ முத்துக்குமார் நான் சொல்றது எப்போன்னு கேட்டிங்கன்னா 90 காலகட்டத்தில். முத்துக்குமாரை எனக்கு வந்து 20 ஒரு 35 வருஷமா தெரியும். தமிழ் தேசிய புரட்சி படைன்னு ஒரு படம் உருவாகுது. அந்த படம் தான் இந்தியாவில் புலிகளை தடை செய்வதற்கான காரணமாக அமைந்த படை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆயுத போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுப்பதற்காக புலிகள்கிட்ட போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அதில் முத்துக்குமார் முதன்மையானவர். தடா ஆறுமுகம், தடா பால்ராஜ் எல்லாம் பெப்பர் பள்ளியில் இருக்காங்க, எல்லாம் பழனியில் இருக்காங்க, எல்லாம் தடாவில் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தாங்க. இதெல்லாம் எப்போனா 90கள் ராஜீவ் கொலைக்கு முன்பு நடந்தது. அப்போ சீமா அரசியலுக்கே வரல, சென்னைக்கே வரல. அப்போ முத்துக்குமார் புலிகளுக்கான ஆயுதம் கடத்தல், மருந்து கடத்தல், வெடிமருந்து கடத்தல், இப்படியான வேலைகளை செய்து கொண்டு வந்தவர் தான் முத்துக்குமார். அப்போ இந்த முத்துக்குமார் தான் ஈழ போராட்டத்தை ஒட்டி இன்னைக்கு வரைக்கும் சீமா முத்துக்குமார் பேரையே சொல்ல மாட்டார். முத்துக்குமாருடைய மனைவியை இறந்து போனதுனால சாட்டைக்கு 2ஆம் திருமணம் செய்து வைத்தவர் சீமா. சரியா? அப்போ நீங்க காளிமுத்து அண்ணன், அவர் அண்ணன் தான் சொல்லணும். யாரு? இன்னைக்கு சாட்டையினுடைய மாமனார், இறந்த முத்துக்குமாருடைய மாமனார். ஒரு நல்ல தியாகி குடும்பம். திராவிட கழகத்துல அவர்கள் அந்த ஈழ போராட்டத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் அளப்பரிய பங்கை செய்த குடும்பம். நீங்க KL ஷரீப் இருக்கார்ல, அவர் அப்ப திராவிட கழக செயலாளர். அவரு தான் புலிகளுக்கு பின்னணியில் இருந்த பொழுது முத்துக்குமாரை கொண்டு போய் காளிமுத்து அண்ணன் வீட்டில் தங்க வைத்தவர் சரி. அப்போ சாட்டையெல்லாம் அரசியலுக்கே வரல, சாட்டை எங்கே சேட்டை பண்ணிட்டு இருந்திருப்பார். அப்போ இப்படி நிறைய வரலாறு இருக்கு, எல்லாமே ஒரு 40 ஆண்டு கால வரலாறு. முத்துக்குமாருடைய மரணத்திற்கு பெரிய மர்மம், அதை பற்றி பேசினா பல பூகம்பம் வெடிக்கும். அப்போ இந்த முத்துக்குமார்கிட்ட 20 கோடி ரூபாய் பணம் போய் சேரல 2011 தேர்தல். அப்பவே முத்துக்குமார் குறி வைக்கப்பட்டார். யாராலும் கேட்கக்கூடாது. முத்துக்குமார் பல கோடி ரூபாய இந்த இயக்கம் நடத்துவதற்காக சீமாட்ட கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய யாருமே அன்னைக்கு சீமா கிட்ட இல்லை. பணம் அத்தனை கோடிகளை கொண்டு வந்து கொடுத்தவர் முத்துக்குமார். ஏன்னா ஈழ போராட்டத்தை முத்துக்குமார் அத்தனை பேருக்கு தெரியும். வீரப்பனோடு இணைந்து கொண்டது அத்தனை பேருக்கு தெரியும். அதாவது ஈழ போராட்டம் நடந்த காலத்துல ஈழ போராட்டத்துல ஒரு பெரிய தொய்வு ஏற்பட்டது. என்ன தொய்வுனா, இங்கிருந்து போன அத்தனை பேருமே ஒரு தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியல. தமிழருக்கு உண்டான வேலை தான், நெல்லிக்காய் மூட்டை தானே, அவன் தொட்டெல்லாம் ஓடிடுவான். அப்போ இதனால தேசிய தலைவர் பிரபாகர் என்ன சொன்னாருன்னா, இந்த இளைஞர்கள் மீது வெயில் கூட படக்கூடாது, அவர்களை பத்திரமாக அனுப்பிச்சிரு எங்க நாட்டுக்கு. ஏன்னா இதுல எப்படி இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியும்னா, நீங்க கோட்டூர்புரத்தில் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொல்லப்பட்ட சரவணன், சீலையாம்பட்டி ராஜாராம் 2 பேரும் இங்கதான் என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொல்லப்பட்டார். இந்த சீலையாம்பட்டி ராஜாராம் ஒரு அச்சடிச்ச தமிழ் தேசிய போராளி. நீங்க ஒரு ஸ்கூல்ல தமிழில் பேசியதற்காக அந்த மாணவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, பிறம்படி கொடுக்கப்பட்டது என்ற காரணத்தினால நீங்க அந்த கல்லூரியில ஒரு வெடிகுண்டு வெடிச்சுது. இதெல்லாம் பழைய கதை. சென்னையில அப்பெல்லாம் வந்து டான்ஸ் இருக்கும், எது கேபரே டான்ஸ் இருக்கும், இன்னைக்கு வரைக்கும் இல்லை. அங்க இதே ஒரு வெடிகுண்டு வெடிச்சு, இப்படியெல்லாம் பல விஷயம் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் சீலையாம்பட்டி ராஜாராம் தான். இப்போ அவர் என்கவுண்டர் சுட்டு கொல்லப்பட்டார். இதெல்லாம் 6 புலிகள் இருந்த காலத்துல. அப்போ இந்த சரவணனும் இந்த குழுவில் உள்ளவன். அவனை நான் தான் வைகோபாலசாமிக்கு 1987
வேலை செய்வதற்காக போனோம். நானும் சரி உட்பட ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்திலிருந்து 200 போய் அங்கே வேலை செஞ்சோம். யாருக்கு? வைகோவை ஜெயிக்க வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சா புலிகளுடைய பிரதிநிதியை நாடாளுமன்றத்துக்கு போனதாக எடுத்துக்கணும்னு சொல்லி புலிகள் தரப்பு என்கிட்ட சொன்ன பிறகு நானெல்லாம் என் வேலையை விட்டு 2 மாதம் போய் சிவகாசி பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதி அன்னைக்கு வேலை செய்தவர்களே திராவிட கழகம் தான். அப்போ அதெல்லாம் காளிமுத்து எதிர் வேட்பாளர் இல்லை, விடுதலை புலிகளை இறங்கிட்டான். இன்னைக்கு சீமானோடு இருக்கிற ராவணன், KM ஷரீப், ராமகிருஷ்ணன், ஆரிச்சாமி, இப்படி அன்னைக்கு திராவிட ஆட்கள் பூரா வைக்க போய் வேலை செஞ்சோம். அப்போ தான் இந்த சரவணை புதுக்கோட்டையிலேருந்து ஷரீப் கூப்பிட்டு வந்தார். நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்த பிறகு ஈழத்துக்கு கிளம்பி போயிட்டான். ஈழத்துக்கு போன பிறகு இவர்கள் எல்லாம் ஒரே தலைமையின் கீழ் ஒருங்கிணைக்க முடியலன்னு எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டார். பொட்டு அம்மான்னு சொன்னார், இவனுக்கு போனால் மாட்டி நம்ம மேலே பழி வந்துடும், அதனால இங்கேயே எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலாம், ஏன்னா அதுதான் இயக்கத்தினுடைய பாலிசி, அதெல்லாம் பண்ணக்கூட அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்ட்டு. ஏன்னா உண்மை வெளியில் போயின்னா அவன் நஞ்சத்தின்னு செத்து போயிடுவான். புலிகள் இயக்கமே இப்படி ஒரு ரகசியமான அமைப்பு அது. அப்போ வந்தான், இங்கே வந்து வீரம்கிட்ட போனால் அங்கே போனால் இங்கே போனால் எல்லாம் போய் கடைசியில் புலிகள் ஆயுத பரிசு கொடுத்தான்னு தெரிஞ்சு போச்சு. புலிகள் தடை செய்யறதுக்கு அதான் காரணம். முத்துக்குமார் எல்லா இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்கிட்ட பூரா மிரட்டி கோடியாக கொண்டு வந்து கொடுத்தான் சீமான். சீமானுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கு பின்னணியில் முத்துக்குமார் இருக்கான். முத்துக்குமாருடைய மரணம் மர்ம மரணமாகவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். யாரால் கொல்லப்பட்டா, எதிரிகளாலையா, துரோகிகளாலையா, யாரால் கொல்லப்பட்டா, அது ஒரு பெரிய ஆய்வு கட்டுரை. அப்போ அது முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த உண்மை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் வெளியில் வரல. அவருடைய சமாதி சிதைக்கப்பட்டு விட்டது. முத்துக்குமாருடைய சமாதி சிதைக்கப்படும். அதாவது முத்துக்குமார் கொலை 2 வெட்டு தான். அதாவது ப்ரொஃபஷனல் கில்லர். தலையில் ஓங்கி ஒரு வெட்டு, அடுத்து வயிற்றுல ஒரு வெட்டு, குடல் வெளியே வந்துடுச்சு, தலை 2 போச்சு, முடிஞ்சுதான். நீங்கள் கூலிக்கு கொலை பண்ணுறவன் கண்ட பக்கமெல்லாம் வெட்டுவான், உயிர் போக நீங்கள் 20 வெட்டி அந்த திருப்பூரில் நேசப்பிரபு பொழைச்சிட்டான். நியூஸ் 7 ரிப்போர்ட். தீபக் ராஜா கூட அந்த மாதிரி தான் கூலிப்படை மூலியமா. ஆனால் முத்துக்குமாரை வெட்டவன் 2 வெட்டு தான். அவனுக்கு கொலை செய்வது என்பது ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க். யார் எங்கிருந்து வந்தா என்ன, இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கே இல்லைங்க. நீங்க அதுக்காக போராடி இருக்கணும். நாம் தமிழர் போராடலை. முத்துக்குமாருக்கு இரங்கல் கூட்டம் நடத்திருக்கணும். வருஷம் அவன் தான் இந்த நாம் தமிழர் இயக்கத்தினுடைய ஃபவுண்டர். சீமானை விட சீனியர் அவன், சீமானை விட களத்தில் இருந்தவன், ஈழத்துக்கு போனவன், வீரப்பகோடு இருந்தவன், வேலூர் சிறை உடைப்பு, புலிகள் சிறை உடைப்புக்கு அவன் தான் மூளை. சீமான் கூட பிரபாகரனை போய் சந்திச்சதாகவும் அங்க ஆயுத பயிற்சி எடுத்ததாகவும் சொல்றாரு. அதான் நீங்க அதாவது 3 நிமிஷம் ஆயுத பயிற்சி எடுத்தாரு, என்ன எடுக்கும் நீங்களே முடிவு பண்ணி. 3 நிமிஷம். ஆனா பார்த்தது உண்மையா? அதாங்க பார்த்தது 3 நிமிஷங்க. அது குளத்தூர் மணியண்ணன் தான் அது காரணம். அது அந்த வேலை செய்யலைன்னா வரலாறு இருந்திருக்காது. குளத்தூர் மணியண்ணன் தான் அது காரணம். 3 நிமிஷம் பார்க்கறது. குளத்தூர் மணியண்ணனுக்காக தான் அவர் பார்த்தாரு. இல்லைன்னா அனுப்பிச்சு விடியா, முதல்ல விரட்டி விடியான்னாரு. அங்கே போய் ஒரு விஜயலட்சுமி, அந்த பொண்ணு பிரான்ஸில் இருக்கு, யாழ்மதின்னு பேர். அங்க புலிகள் இடத்துக்கு போய் சீமான் அங்கேயும் போய் இந்த வேலை அங்கேயும் டெய்லி குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளு டெய்லி சாராயம் குடிச்சிருக்கான். கூட குடிச்சாலும் இங்க இருக்காரு மின்னல் முருகன் ஒரு டைரக்டர். எல்லாம் யாரு இப்போ 30-40 லட்சம் பேர் நாம் தமிழர் இருக்கான். நம்ம சொல்றது ஏழை சொல் எப்பவுமே அம்பலம் சபை ஏறாது. ஏழை சொல் எப்பவுமே சபை ஏறாது. நான் 1 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட கூட்டம் போட்டு ஒரு 100 காரில் போய் சொன்னால் மக்கள் நம்புவான். பிரேக் பிடிக்காத பைக்கில் போன அவன் நம்புவான். ஈழத்துக்கு நான் எத்தனை முறை போயிட்டு வந்தேன். ஈழத்துக்கு எனக்கு எத்தனை வரலாறு இருக்கு, கதை இருக்கு. நான் போய் பேப்பர் போட்டால் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஈழ போராட்டம் முடிந்த பிறகு கேடல் ராம் என்ன தான் வர சொன்னார். நக்கீல ஒரு 5 தொடர் எழுதுல பார்த்தீங்களா? ஈழ போராட்டமே முடிஞ்சு போச்சியா, நாங்கள் எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கோம், நீ வந்து பார்த்து சொல்லு. நான் தான் போய் கேர்னல் ராம, யாழ் மாவட்ட தளபதி நகுலன் எல்லாம் அம்பாறை காட்டுக்குள்ள இருந்து நான் தான் போய் 2010 பார்த்துட்டு வந்தேன். சமாதான காலத்தில் 2005 போயிட்டு வந்தேன். 2 முறை விசாவில், பாஸ்போர்ட்டில் 3 முறை போட்டு வழியா, இப்படி பல முறை போயிட்டு வந்திருக்கோம், பல முறை பார்த்துருக்கோம். அப்போல்லாம் ஈழ போராட்டம் யாருக்கு கதாநாயகனே தெரியாது. இன்னைக்கு பல கதாநாயகன் வந்துட்டான். ராஜீவ் மரணம் நடந்த வருஷம் 91.
பிரபாகரனுடைய பிறந்த நாளுக்கு வருஷம் போஸ்டர்ஸ் ஒட்டுவது வழக்கம், எங்க வழக்கம். ராஜீவ் மரணா 91 உலகம் பூரா அதை தேடுறாங்க. ஒத்தக்கன் சிவராசன் எங்க, சுபா எங்க, தனு எங்கன்னு. அந்த வருஷம் இப்போ போஸ்டர் எந்த வருஷமா இருந்தாலும் ஒட்டி ஆகணும்னா பசங்க பூரா ஆசைப்படுறான், ஒட்டணும். ஒட்டிய பிறகு எனக்கு மேல 124A 124B எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட், நான் பெயிலபிள் செக்ஷன், அதாவது NSA செக்ஷன். இன்னைக்கு நக்கீரன் கோபால் மலையெல்லாம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் என் மேல போட்டாங்க. கோயம்புத்தூர் சிறையில் நான் அடப்பட்டி கிடந்தேன். கோயம்புத்தூர் சரி திருச்சி ஜெயிலில் கிடந்தேன். போஸ்ட் விட்டதுக்காக இப்படி. ஏன்னா இந்த அரசியல் என்பது, தமிழ் தேசிய அரசியல் என்பது இன்னைக்கு முழுக்க முழுக்க ஈழத்தமிழ்கிட்ட வசூல் பண்ணக்கூடிய போராட்டமா மாறி போச்சு. கோடிக்கணக்கில், 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, பல ஆயிரம் கோடி சேர்ந்து போச்சு பல இயக்கங்களுக்கு. இதுதான் இன்னைக்கு அரசியல். இதை வைத்து தான் அரசியல் நடக்குது. அப்போ சாட்டை அடுத்த எடுத்திருக்காரு. சாட்டையை சீமா விரட்டி விட்டார். விரட்டி விட்டு சிறைக்கு போயிட்டாரு. சீமா கண்டுக்கவே இல்லை. கட்சியிலிருந்து ரொம்ப வெகு தூரம் போயிட்டாரு. அந்த சமயத்துல கட்சியை விட்டு நீக்கிறதெல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. ஆமா, துரைமுருகன். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏன் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா, நீங்க ஜெயிலில் இருக்காரு. ஜெயிலிருந்து திமுகவுக்கு தூது விடுறாரு. திமுக தூது விட்டு எனக்கு கிட்னி போச்சு சட்னி போச்சுங்கிறாரு. திமுகவோடு போனா ஆண் விஜயலட்சுமி மாறிடுவாரு சாட்டை. சீமானை உரிச்சு தொங்க விடக்கூடிய அத்தனை விஷயமும் சாட்டைட்டு இருக்கு. விஜயலட்சுமி இருந்ததை விட இது பெண் விஜயலட்சுமி, இவரு ஆண் விஜயலட்சுமி, அத்தனை விஷயம் இருக்கு. அப்போ சீமான் பயந்துதான் ஆகணும். சீமா சாட்டைக்கு, சாட்டை துரைமுருகனுக்கு சீமான் பயந்து இன்னைக்கு வரைக்கும் பயந்துதான் இருக்காரு. ஏன் விரட்ட கட்சி விட்டு விரட்ட சொல்லுங்களா பாப்பா. சைலண்டா சாட்டையே ஒதுங்கினாத்தான் உண்டே தவிர, சீமா நீங்க விரட்டியெல்லாம் விடவே முடியாது. சீமானுடைய அத்தனை பலவீனங்களும் சாட்டைக்கு தெரியும். இந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து பேசவே இல்லையே. பார்த்துருக்கீங்களா? அப்புறம் ஏன் பேசல? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். அப்போ அதிமுக ஆதரவு 5 வருஷம் ஜெயலலிதா இருந்த காலத்துல நடராஜா 40 கோடி ரூபாய் கொடுத்தது உலகத்துக்கே தெரியும். அதுக்கு பிறகு வேலுமணிட்ட செட்டில்மெண்ட் ஆகி நீங்க தொண்டாமுத்தூர்ல நாம் தமிழர் வேட்பாளரே போடல. நாம் தமிழரை வாகன காசுக்கு நன்றியா இருக்கணும்ல, வகாப்புன்னு ஒரு பாய குண்டி போட்டாங்க. தொண்டாமுத்தூருக்கு வகாப்புக்கு என்ன சம்பந்தம்? அது அப்படி. அடுத்து நீங்க ஒவ்வொரு தேர்தல் வருகிறப்ப ஏன் கல்யாண சுந்தரமும் ராஜீவ்காந்தி வெளியே வந்தாங்க? சீட்டு தர 10 சீட்டு தர போய் ஜெயிக்க சொன்னா எல்லாம் ஜெயிச்சுட்டு ஓடி போயிடுவானுங்க. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு 10 சீட்டுக்கான காசை கொடு. இல்லை, ஒரு கட்சின்னு ஒரு அமைப்புன்னு ஒன்று இருந்தால் அது ஒரு தேர்தலில் ஜெயிக்கணும், எம்எல்ஏ எம்பிகள் வரணும், கவுன்சிலர்கள் வரணும், மக்கள் பிரதிநிதிகளாக வரணுன்றது அடிப்படையில் தானே கட்சி அங்கே இருக்கணும். இது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ஒரு கவுன்சிலர் கூட நாம் தமிழர்ல இல்லை, தேவையில்லை. இப்படியே வீரமணிக்கு சி.கே. வீரமணி இருக்காரு. அவரு முதல் அதிகாரத்தை பிடிச்ச உடனேயுமே லிஸ்ட் எடுத்தாரு. யார் நம்ம சொன்ன கேட்பாங்க, கேட்க மாட்டாங்க. கேட்குற அடிமைகளே மாச சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டாரு. கேட்கறான பூரா கட்சி விட்டு நீக்கிட்டார். கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, வெள்ளிநாயகம், சரி இப்போ பெரிய லிஸ்ட் பூரா இந்த வீதியமானவர் இருக்காங்க எல்லாம் வெட்டி விட்டார். இப்போ திராவிட இயக்கங்களே ஒரு பெரிய ஆக்டிவா இல்லாத மாதிரியே தானே இருக்கு. இப்போ எந்த காலத்துல இருந்தது இன்னைக்கு இருக்கிறக்கு? அதிகாரத்துக்கு போகணும் சார், அதிகாரம் வேணும். எம்ஜிஆர் இருந்த காலத்துல எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் திமுக அரசியலுக்கு வர முடியல. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 87 எம்ஜிஆர் மறைவு, 89 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. இதுதான் 91 97 ஜெயலலிதா முதலமைச்சர். ஜெயலலிதா போட்ட ஆட்டியான முட்டியான வளர்ப்பு மகனை எத்தனை வயசு எடுக்கிறது? பேரம்பேச்சு இருக்கிற ஒரு பையனை எடுப்பாங்க. அவன் முதலே கல்யாணம் ஆயிடுச்சு. யாருக்கு? சுதாகரன் புதுக்கோட்டையில் டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை ஒரு 25-30 வயசு பையனை தத்தெடுத்து அந்த அம்மா எடுத்துக்கிட்டு ஆட்டங்கிட்டான். கதை கந்தன் தெருவுக்கு வந்துட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து மாறி தானே, வேற கட்சி இல்லையே. இந்த திராவிட இயக்கங்களை தவிர இந்த மக்களுக்கு அரசியலே இல்லை. அவனுக்கு எப்படி மாற்று அரசியல் நீங்க இல்லைன்னா அவனுக்கு இந்த அரசியல் ஒரு அதிகாரமிக்க அமைப்பா மாறி போச்சு. அதிமுக இருக்கிறவன் அந்த ஒரு தாசில்தார் மாதிரி, திமுக இருக்கிறவன் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி. அப்ப அவன் எப்படி கட்சி விட்டு போவான்? அவன் அதை பொறுக்கி திங்கிறதுக்கு அந்த கட்சி வேணும். அதனால அவன் இந்த நெட்வொர்க்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதை அழிக்கவும் முடியாது, அதை எதிர்க்கவும் முடியாது. திமுக அதிமுக
ஒரு வார்டு இருந்துன்னா 500 பேர் இருந்தாலும் திமுக 200 பேர், அண்ணா திமுக 200 பேர், மீதி 100 பேர் நியூட்ரலா இருக்கான். இப்படி ஆகி போச்சு. இனி என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க ரஷ்யாவில் புரட்சி நடந்த பிறகு அரசு பதவியை விட கட்சி பதவி தான் அதிகாரம் ஜாஸ்தி. கட்சி என்ன சொல்லுதோ அதுதான் ஆட்சி நடக்கும். இப்போ அதே போலதான் திமுக, அண்ணா திமுக அப்படி ஆகி போச்சு. அதனால இதை ஒழிக்கவும் முடியாது, எதிர்க்கவும் முடியாது. திமுக ஆட்சி, அடுத்து 2026 அண்ணா திமுக ஆட்சி. ரிசர்வ் வச்சுக்கலாம். இப்போ எந்த பழுதும் இருக்காது. அடுத்து அண்ணா திமுக ஆட்சி தான். அமைச்சர் லிஸ்டே போட்டு வச்சுக்கோ எடப்பாடி. என்ன காரணம், இவ்வளவு கூட்டணி வந்துமே 3% தான் திமுக அண்ணா திமுக வேறுபாடு. இப்போ அந்த 3, 6, 9 ஆகி இப்போ 10 ஆகி போச்சு. அதனால 2 வருஷம் முந்தைய எடப்பாடி தான் முதலமைச்சர். இல்ல இப்ப சீமான் பிளஸ் விஜய் கூட்டணி வந்துருச்சுன்னா எடப்பாடிக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். ஒன்றும் நடக்காது சார். நான் கேட்குறேன், விஜய்க்கு ஒரு கிளை கழகத்தில் ஒரு 500 ஓட்டு இருக்கு. 200 ஓட்டு திமுக, 200 ஓட்டு அண்ணா திமுக, மீதி 100 ஓட்டு மதிமுக, எல்லாம் கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கு. இதில் விஜய் ஓட்டு எது சொல்லுங்க? இல்லை, ஒரு நடிகர்ன்றப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் ப்ளஸ் பெண்கள் மத்தியில் அவருக்கு கொஞ்சம் பெரிய வரவேற்பு இருக்குது. இதெல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு சதவீத வாக்குகளை பிரிக்கும் இல்லையா? அது சீமானுக்கு ஆல்ரெடி 7% ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 7ல் 5.5 5.5. அப்போ அது கூட சேர்ந்து வந்தா இவங்க இடையில நின்று ஸ்பாய்லர் கேம் பண்ணுவாங்கல்ல, அது டிஎம்கேக்கு தான் எட்ஜா அமையும் இல்லையா? திமுகக்கு எதிரான வாக்குகள் பிரியறதுக்காக தான் இந்த கூட்டணி சீமான் பிளஸ் விஜய் அமைஞ்சா கூட அமையும். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சது அப்படின்னா திமுக மறுபடியும் வரக்கூடிய சூழ்நிலை தான் அமையும். இல்லை இல்லை இல்லை, உங்க கணக்கு தப்பு. அதாவது திமுக வாக்கு வங்கி 20% எந்த சூழ்நிலையில், அதிமுக வாக்கு வங்கி 20%. இது எந்த காலத்துல இந்த ஓட்டு சதவீதம் மாறாது. பல உதாரணங்கள் எடுத்து பாருங்க. சரியா? 1 கோடி பேர் திமுக ஓட்டு போட்டுருவான், 1 கோடி பேர் அதிமுக ஓட்டு போட்டுருவான். இது எந்த காலத்திலையும் மாறாது. 20, 40% இந்த கதை முடிஞ்சு போச்சு. மொத்தம் போலாகிறது 70%. 30% யாருக்கும் போடுறதில்லை. இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை, ஜனநாயகத்தில் தேர்தலுக்கு நிற்கிற மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ 70%. மீதி 30% எதுன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்ட்டு 2, கம்யூனிஸ்ட் 2, 4, சிறுத்தை 3, வேல்முருகன், பாமக, சீமா, இப்படி எல்லாம் சேர்ந்து 30%. இந்த 30%ல் மறுபடி ஒரு 20% எங்கே வருது? திமுகவுக்கு வருது. அப்போ 20, 40, அந்த பக்கம் 20, 60. எதுக்கு நியூட்ரல் ஆனது 10. சீமா, குக்கரு எல்லாம். கமலஹாசன் போட 4% வாங்கினார். கமலஹாசன் 4%, சீமா 4, 5, குக்கர், கமலஹாசன், குக்கரு, கமலஹாசன், குக்கரு, இன்னொரு யாரு, கமலஹாசன், குக்கர், சீமா, 4 பேர் ஒரு 10%. இந்த விஜய்க்கு எங்கிருந்து ஓட்டு வருங்கிறீங்க? எங்கிருந்து ஓட்டு வரும் சொல்லுங்க? திமுக 20%, அதிமுக 20%, 10% சீமா, குக்கரு, கமலஹாசன். இப்போ கமலஹாசன் ஆளை இல்லாமல் போயிட்டார், கட்சி இல்லை. இது எங்கிருந்து வரும்னு கேட்டா, இதுல இருந்து எல்லாத்திலையும் இருந்து கணிசமான நீங்க நினைக்கிற மாதிரி 20% வந்துடாது. எவ்வளவு %? 20%. அதெல்லாம் வந்துடாது. அதிகபட்சம் 5% வரும். விஜய்க்கு எவ்வளவு வரும்? 5%. 5%னா 6 கோடி பேர் ஓட்டு போடுறான். 6, 5, 30 லட்சம் பேர் பெரிய வாக்கு வங்கி. நீங்க இதுக்கு நடுவுல விஜய் மிரட்டப்படுவார். விஜய் தொட்ட நடுங்கி கேரவான் வேற விட்டு இறங்க மாட்டார் கீழே. கேரவான் வேற விட்டு இயல்பா, அதாவது இந்த அமுல் பால் போடுற டப்பா இருக்குல்ல, அதுல ஒரு பொம்மை இருக்குல்ல, அதுதான் விஜய். அதுதான் விஜய். நீங்க தெம்பு, தைரியம், ஆண்மை எதுவுமே இல்லாம ஒரு நபர்னா விஜய் தான். நான் எப்படி சொல்றேன்னா, நீங்க அந்த தலைவான்னு ஒரு படம் வருது. அந்த படம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது என்ன தலைப்பு தெரியுமா? டைம் டு லீட். தலைமை தாங்க நேரம் விட்டது. ஜெயலலிதா பாக்குது, உனக்கு தலைமை தாங்க நேரம் வந்ததுன்னா நான் வீட்டுல போய் சாப்பிட்டு படுத்துங்கிறதா? தொலைச்சு படம் எங்கேயும் ஓடவே விடல. கொடநாடு எஸ்டேட்டுக்கெல்லாம் போய் வாட்ச்மேன் விரட்டி விட்டான் தெரியுமா? அப்பாயின்மெண்ட் கொடுத்து வர சொல்லுது அந்த அம்மா. எங்க கொடநாட்டுக்கு போன உடனே பட விரட்டி விட்டுருச்சு. அங்க இருக்கிற
ஓம்புகதுன்னு ஒரு செக்யூரிட்டி நேபாளிக்காரி அவனை கொண்டு விட்டானுங்க. அவன் யார் அப்போ 25,000 சம்பளம் அவனுக்கு. அவனை இந்த கொடநாடு வழக்கில் கொண்டு விட்டாங்க அவனை. ஓம் பகதூர் அவன் என்ன தெரியுமா சொன்னான்? சோடுதாவ் சோடுதாவ் அந்த பக்கம் ஓரமன் இல்லை. அவன் விஜய் படம் பார்த்ததே இல்லை போட்டு. இதுதான் நிலைமை. நீ உண்மையான தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவோட எதிர்த்து போட்டி போட என்ன பண்ணியிருக்கணும்? ஏமா என்னை வர சொன்னேன்? ஏன் இவ்வளோ என்ன 750 கிலோமீட்டர் என்ன வர சொல்லுவாங்க? சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் ஃப்ளைட்டில் போய் அங்கேருந்து கோத்தகிரிக்கு 200 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன். 150 கிலோமீட்டர் கோத்தகிரி மலை மேலே. மேட்டுப்பாளையம் ஒரு 60 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர். எதுக்கு வர சொன்னேன் என்னைய? யோ வா, எல்லாம் மீடியா வா. என்ன ஆயிருக்கும்? என்னங்க ஆயிருக்கும்? அது செய்த உன்னால் செய்ய முடிஞ்சுதா? அதுதான் சினிமாக்காரன். அதுதான் சினிமாக்காரன். அடுத்து நெய்வேலியில் ஒரு படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போய் ஒரு விசாரிக்கணும்னு கூப்பிட்டான். தெரியுமா? அது தூக்கிட்டு போனாங்க. எப்படி தூக்கிட்டு போறான்? ஒரு பழைய கார்ல இது இது ஷிஃப்ட் கார்ல நடுவில் உட்கார வச்சிட்டானுங்க. அந்த இது மேலே திண்டல் இப்படி உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு ஐடி அதிகாரி, இந்த பக்கம் ஒரு ஐடி அதிகாரி, மெட்ராஸ் வரைக்கும் இப்படியே வந்தார். யோ, நான் ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறவன். சட்டை சவுக்கு சொன்ன மாதிரி சட்டையை கழட்டி தள்ளி யாரும் உட்கார முடியாது. பண்ணிருக்கலாமா? கூப்பிட்டே, டேய் எனக்கு தூக்கிட்டு போறானுங்க, வழி போற ரசிகர் போல வர சொல்றா, கார் நகரக்கூடாது, என்னை சித்திரவதை பண்ணி தூக்கிட்டு போறானுங்கன்னா நெய்வேலியிலிருந்து சென்னைக்கு வந்திருக்குமா? அந்த தைரியம் ஆண்மையெல்லாம் ஜெயலலிதாவுக்கு தவிர பொம்பளை, அதாவது அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் வேட்டி கட்டிய ஜெயலலிதா சார். அந்த அம்மா உண்மையாக வேட்டி தான் கட்டணும். அவ்வளவு தைரியமா ஒரு ஆண்மையான ஒரு தலைவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஜெயலலிதாவை தவிர இனிமே இருக்கவும் முடியாது, பிறக்கவும் முடியாது. நீ உன்னால அதை எதிர்த்து அரசியல் பண்ண முடிஞ்சுதா? கையெல்லாம் கட்டிட்டு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாப்புல அந்த டைம்ல, மன்னிப்பு கேட்ட மாதிரி. அப்போ இதுதான் அரசியல். இப்படியேப்பட்ட ஒரு பர்சனாலிட்டியை சீமான் எப்படி வாலண்டியரா கூப்பிடுறாரு? சீமானுக்கு இப்ப எதிர்காலமே இல்லைங்க. இந்த 5.5க்கு மேல 15 வருஷமா போகவே மாட்டேங்குது. நீங்க அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு உன்னுடைய கட்சிக்காரனை போல எங்க வர சொன்ன? வடசெல்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதாயும் அரசியல் இயக்கம். விஜயலட்சுமி வழக்கு. ஆமா, வேற என்ன? விஜயலட்சுமி வழக்குல எங்க வர சொன்னா? எல்லாம் வடசெல்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன். தமிழ்நாடு முழுக்க அனுப்பிச்சாங்க. வந்தவன ஒரு 500 பேர் தான் இருப்பான். சரி, நான் கேட்குறேன், 2010 அவங்க கூட கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தனை காமி. யாரா காமி? ஒரு ஆளை காமி. இல்லையே, ஒரு ஆள் இல்லையே. இன்னைக்கு இருக்கிற போல எல்லாம் புது ஆள், நிற்கிற கூட்டமே இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். என்ன காரணம்? உன்னுடைய சந்தர்ப்பவாதம். இப்போ கமல் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சா 4% விழுது, தினகர கட்சி ஆரம்பிச்சா 4% விழுது. இந்த 4%க்கு 5.5% எவ்வளவு வித்தியாசம்? அப்புறம் சொல்றீங்க இங்க யார் கட்சி ஆரம்பிச்சாலும் 4% கிடைக்கும். தினகரன் வந்து நான் இந்தியனே இல்லை சார். ஆனா 3வது பெரிய கட்சியா உருவாகுது அதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சார். அதாவது இப்ப கமலஹாசன் இருந்தா 5.5 வாங்கியிருக்காதா? தொடர்ந்து கட்சி நடத்தினா வாங்கிருக்க மாட்டாரா? அப்புறம் தினகரன் தொடர்ந்த கட்சி எடுத்திருந்தா 4-5.5 இருக்க முடியாதா? அப்புறம் அமைப்பு ரீதியாகவும் நாம் தமிழரோட அமமுக பெட்டரா தான் இருக்கு. அப்புறம் சொல்றீங்க அது ஒரு தேவர் பேரவை, அது ஒரு தேவர் பேரவை. அதனால சீமானுடைய அரசியல்லாம் ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு. ஒரு வீரமணியை இப்ப கட்சி வச்சிருக்காரு, பெரிய தொடர் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அங்க பெரியார் பிறந்த நாள், சுயமரியாதை கூட்டம் எல்லாம் நடக்கும். கூட்டம் போட்டால் பார்த்தீங்கன்னா எல்லாம் நரைச்சதெல்லாம் கண்ணாடி போட்டு கருப்பு சட்டை போட்டு நீங்கள் ஒரு 300-400 பேரை பார்க்கலாம். 300-400 பேர் 8 மணிக்கு கூட்டத்தை முடிச்சிடணும். இல்லைன்னா அமைச்சிக்கரை போகிறவர் எங்கே போயிடுவார்? பெசன் நகர் போயிடுவார், பஸ் மாறி ஏறி. தெரியாது, வயசான ஆட்கள். நானும் நமக்கு வயசு ஆகும். பஸ்ஸு மாறி நம்பர் மாறி எங்கே போயிடுவார்? வடசென்னை போகிறவர் தாம்பரம் போயிடுவார், பஸ்ஸு மாறி. அதனால் 7 மணிக்கு கூட்டத்தை முடிச்சு கரெக்டாக நம்பர் பார்த்து ஏறி வீட்டுக்கு போய் சேருங்க. இப்படி தான் தீக்காரு. 70 வயசுக்கு மேலே இருக்கிற மூத்தோர் சங்கம் தான் வீரமணி கும்பல். ஏன் இளைஞர்களை கவரலையா திராவிட? நீங்கள் ஏமாத்தினா எப்படி இளைஞரை கவர முடியும்?
ஏமாத்துவதே கொள்கை. ஏன் ராமகிருஷ்ணன் கூட குளத்திருமணி கூட ஏன் போனாங்க? ஏன் குளத்திருமணி ராமகிருஷ்ணன் என்ன ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டாங்க போய்? அவன் கருப்பிச்சிட தானே. குளத்திருமணி ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி பூரா பெரியார் நீங்க வாழ்ந்த காலத்தை என்ன தியாகம் பண்ணாரோ அதே தியாகம் குளத்திருமணி ராமகிருஷ்ணன் ஆரிச்சாமி. ஏன் வீரமணி வச்சுக்க முடியல? ஏன் வச்சு இளைஞர் போற எங்க இருக்கா இன்னைக்கு? இந்த பக்கம் ஒரு 5000 இளைஞர் இருக்கு, அந்த பக்கம் ஒரு 5000 இளைஞர் 10,000 இளைஞர் இருக்கு. அவன் எங்க இருந்து போனவன்? அப்புறம் நீ சரியில்லை எல்லாம் அங்க போயிட்டான். நீ சரியா இருந்தீங்கன்னா எப்படி போவ? கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க எங்க பெரியார் திடல்ல மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், கழிப்பு மாச சம்பளம். இளைஞரணி செயலாளர், இளைஞரணி துணை செயலாளர் எல்லாம் மாச சம்பளம். சம்பளம் குடிக்க வீட்டுக்கு போயிடுவான். கட்சி இப்படி ஓடிட்டு இருக்கு. அப்போ அதே கதை தான். எப்படி கட்சி நடத்த முடியும்? சீமானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேர் வர்றான், கொஞ்சம் பேர் இருக்கான், கொஞ்சம் பேர் போயிடறான், கொஞ்சம் பேர் வர்றான், கொஞ்சம் பேர் போயிடறான். இல்லை, நான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். சீமான் மேல நீங்க நிறைய அடுக்கடுக்கான கூடது பார்த்தாலே இல்லை, உங்களுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறை ஒன்றும் இல்லை. எனக்கு அவனுக்கு என்ன, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் தேசியம் என்பது காலத்தால் வெல்லப்பட முடியாத ஒரு சித்தாந்தம். அது கேலி கூத்தா போச்சேன்னு தான் வருத்தம். தலைவர் பிரபாகரன் தான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். அந்த தமிழ் தேசிய கொள்கையில சமரசமே இல்லாம குடும்பத்தோடு அழிஞ்சு போயிட்டார். குடும்பத்தோட உனக்கு இன்னைக்கு ஒரு 1000 கோடி சேர்ந்துருக்கு, அவருக்கு உலகம் பூரா எவ்வளவு பெரிய எத்தனை 1000 கோடி. நீங்க ஜப்பான்ல நன்கொடையாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு போட்டோம், ஜப்பான் தலைமையில போட்டு பல்வேறு நாடுகள் இருந்த டொனேஷன் கேட்டாங்க. வந்து சேர்ந்தது மட்டும் ஏறக்குறைய ஒரு 20,000 கோடி யார்கிட்ட கொடுத்தாங்க? பிரபாகரன். சமாதான காலத்துல 2002 இந்த 20,000 கோடி வச்சுக்க, உன்னுடைய நாட்டை கட்டமை, ரோடு போடு, பாலம் கட்டு, படிக்க வை, கம்ப்யூட்டர் வாங்கி கொடு, லேப்டாப் வாங்கி கொடு, கவர்மெண்ட்ல கொடுக்க மாட்டேன், உங்ககிட்ட தரேன் ஐயா, இந்த யுத்தத்தை நிறுத்திக்க, இனிமேல் நிரந்தர சமாதானம் தான். நீங்க ஸ்வீடன் அதிபர் எரிக் சோல்ஹேம் தலைமையில 20,000 கோடி வச்சுக்க. நாடே நன்கொடை கொடுத்து அவளை எப்படிங்க கொடுக்கும்? தனி நபர் இல்லை, நாடு 500 கோடி, 1000 கோடி, 20,000 கோடி கொடுத்தாங்க. அந்த நயா பிச்சை தொட்டு பார்க்கலையே. ஏன்? அதாவது என்னன்னா, விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை. இந்த மண்ணை முதல்ல விடுதலை பண்ணணும் ஐயா. சிங்களங்கிட்ட அடிமையா இருக்க முடியும். நீங்க ஆட்டுக்கறி தொங்குற குக்கியில தமிழன் கறி கிடைக்கிறது கொழும்புல தொங்க விட்டான் தெரியுமா? பாத்தீங்களா? 83 சிறைக்குள்ளதான் பாதுகாப்புன்னு உலகம் பூரா சொல்லுவான். சிறைக்குள்ள ரவுடிகளை திறந்து விட்டு போய் சிறைக்குள்ளே அடிச்சு கொண்டான். எங்க? வெள்ளிக்கடை சிறையில கொழும்புல சிங்கள காடர்கள் என்ன பண்ணா? ஜெயில திறந்து விட்டா சார். இப்படி இதுக்கு மேல உலகத்துல கொடுமை எங்கேயுமே இருக்கு. ஜெயிலுக்குள்ள இன்னைக்கு அதுல அங்க அடிவான உதவான இன்னும் உயிரோடு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வருது. பெரிய போராளி, பெரிய குடும்பம் இன்னும் இருக்காரு. அப்போ இவ்வளவு செஞ்ச பிறகு அவரை முதலமைச்சரா ஆக்கி ஓட்டு போன டெபாசிட் போய் பிரபாகர கடைசியா சீமா மாதிரி கவுன்சிலர் தான் வரணும். அதனால எனக்கு நாடு வேணும். இல்லை, இதுதான் நான் கேட்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஆயுத புரட்சி, ஒரு விடுதலை போராட்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பொதுமக்கள் ஏன் வாக்களிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க? இது போனி ஆகக்கூடிய ஒரு அரசியலா? இது நான் இலங்கையிலயோ தமிழகத்திலயோ கேட்கல, உலகளாவிய லெவலில் நான் கேட்குறேன். இது இந்த அரசியல் போனி ஆகுமா மக்கள் மத்தியில? மக்கள் பயப்படுறாங்க. இல்ல கியூபா என்ன நாடு? கம்யூனிஸ்ட் நாடு. அப்போ அங்க ஜனநாயகம் இருக்கா இல்லையா? நீங்க அமெரிக்காவுக்கு பக்கத்துல வேற எங்கேயும் இல்லை, 60 மைல் தான் கடல் நடுவுல. அந்த நாடு இருக்கா இல்லையா? இல்ல, ஆயுதம் ஏந்தி போராடினவங்க எல்லாருமே அரசியல் ரீதியா பெரிய லெவல்ல பின்தங்கி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ரஷ்யா என்ன நாடுங்க? சீனா என்ன நாடு? வியட்நாம் என்ன நாடு? எல்லாம் ஆயுதம் தாங்கி போராடுற நாடு தானே. ஆனா மக்கள் இல்லைங்க. இது நீங்க உங்களுக்கு தப்பா சொல்றான். நீங்க ஆயுதமே மக்கள் தானே போராடுறான். இல்ல, நீங்க பிரபாகரன் டெபாசிட்டே வாங்காம பின்தங்கினாருன்னு சொல்றேன். இல்ல தங்கல, அப்படி தங்கிடுவாருன்னு சொல்றேன். நீங்க இந்த அரசியலுக்கு வந்தா, எந்த அரசியலுக்கு? ஓட்டு அரசியலுக்கு வந்தா பலவீனப்படுத்தி கடைசியில் என்ன ஆகிடுவாங்க? நிறைய காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய. நீங்க அதை சொல்ல வர்றேன்.
ஓகே ஓகே ஓகே. நீங்க பிரபாகரன் வந்து தனி நாடு வேணும் நிக்கிறாருங்க. இந்திய அரசாங்கம் என்ன சொல்றது? நீ முதலமைச்சராக இருக்கிறாங்க, நீங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க. நான் எனக்கு முதலமைச்சர் வந்து நீங்க விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தாரு. இப்போ என்ன ஆனாரு பார்த்து யாருக்கா தெரியுமா? என்ன ஆனாரு? காணாமே போயிட்டாரு. இதுதான் நீங்க இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கமும் இந்த சதிதான் பண்ணும். அதனால நீங்க என்ன முடியும் எனக்கு தெரியுமையா, எனக்கு நாடு கொடுக்குறதா இருந்தா கொடு, இல்லையா போராடுறேன், இல்லைன்னா அழிஞ்சு போறேன். இதுதான் அவர் எடுத்த முடிவு. அப்போ இதுதான் தமிழ் தேசிய அரசியல். இதுல இருந்து சீமான் எங்க வேறுபடுறாருன்னு நீங்க சொல்றீங்க? இந்த கொள்கையை அவருக்கு அடிப்படையில் இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? இல்லை, இது இப்படி சொன்னா சீமா வந்து 200 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவார். எத்தனை வருஷம்? 200 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுவார். அதாவது தமிழர் நலன் சார்ந்த அரசியலை சீமா பண்றதே இல்லை. சீமா ஏதாவது தமிழர்களுக்கான ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பெரிய மாநாடு நடத்தி பெரியார் பல போராட்டங்கள் நடத்திருக்காரு, பல ஆர்ப்பாட்டம், பல நாள் ஜெயிலு. சீமா அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. டெய்லி ஒரு புல் பாட்டில் இல்லைன்னா தூக்கம் வராது. எங்கே போய் போராடுறது, எங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, எங்கே சிறைக்கு போகிறது சொல்லுங்க. இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய பேசு பொருளாக தானே. அதாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். நீங்கள் விஜயகாந்த் அந்த நடிகை தொப்புல ஆம்லெட் போட்ட பார்ட்டி, அவருக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு போட்டாங்க? 14% ஓட்டு போட்டானா போடலையா? நீ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெல்லாம் பூரா அங்கே போய் காத்து கிடந்தா பார்த்தீங்களா வரலாற? மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின, ஸ்டாலின பேசுகிற கம்யூனிஸ்டுகள் பூரா கோயம்பேடு கல்யாண மண்டபத்துல காத்து கிடந்தாங்க சேபத்தோட போட்டு. பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு? 0.5% இல்லை. பிரேமலதா கடைசியில் மொத்தமாக கொண்டு போய் இப்போ ஏழைகள் கொடுக்குறத கொடுங்க, வாங்கிட்டு வந்தோம்மா. நீங்கள் 14% பெரிய விஷயம். அப்போ இதுதான் அரசியல். நீங்க இளைஞர்களுக்கு இந்த இடத்துக்கு தான் விஜய் சீமான் கூட்டணி வந்துடாதான்னு நான் கேட்கிறேன். வாய்ப்பு இல்லை. அதாவது விஜயகாந்த்கிட்ட நீங்க அரசியலை வந்து எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு திம்பு திராணி இருக்கு. அதுல 10% கூட விஜய்க்கு இல்லை. 10% கூட விஜய். நீங்க அரசியல் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்நீச்சல். நீங்க திருமாவளவன் எம்பியா இருக்காரு, கட்சி வச்சிருக்காருன்னா எத்தனை இடம் ஜெயிலுக்கு போயிருக்காரு தெரியுமா? எத்தனை தலைகளை கட்டி வச்சாங்க தெரியுமா? எத்தனை கல்லடி, மேல் ஜாதிக்கார எத்தனை குண்டாஞ்சலி அடி, எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நல்ல சோறு இல்லாம எத்தனை நாள் பசி பஞ்சம் பட்டினி, மாத்திக்கிற சட்ட பேண்ட் இல்லாம கேரவன் வேலையா இருந்தாரு திருமாவளவன் இல்லை. எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம். அடுத்து ஒரு பஸ்ஸுக்கு காசு இல்லாம எவ்வளவு இருக்கு, வாங்கிட்டு எவ்வளவு இருக்கு. இன்னைக்கு வேறு மாநிலங்கள்ல போட்டிட்டு அப்போ போராட்டம் எத்தனை போராட்டம். ஒரு அரசியலுக்கு அப்படியே சாதாரணமெல்லாம் வந்துட முடியாது. நீங்க டக்குன்னு துப்பி எடுத்து மலர் கிரீடம் துப்பிலாம் வச்சுக்க முடியாது. ஒரு முள் கிரீடம். எம்ஜிஆர் 1949 திமுக ஆரம்பிச்சது. பெரியாரை காலி பண்ணி அண்ணா ஆரம்பிச்ச பிறகு 1949 67 தான் அண்ணா முதலமைச்சர். எத்தனை வருஷம்? 18 வருஷம். எம்ஜிஆர் எப்ப முதலமைச்சர் ஆனாரு? 77 49 50 27 28 வருஷம் ஆச்சு. அண்ணாவை முதலமைச்சராக்குனதே எம்ஜிஆர் தான். தம்பி உன் தங்க முகத்தை காமி, கொள்கையிலேயே தூக்கி ஓரமா போடு சொன்னாரு அண்ணா. அப்போ டக்குன்னு அடுத்த விட வரணும், சினிமா காமிச்சு போட்டு வாங்கிக்கலாம்யா. இப்போ அது கடைசியில் அண்ணா ஆரம்பிச்சது தம்பி உன் தங்க முகத்தை காமின்னு சொன்னது. இப்போ விஜய் உன் முகத்தை காமின்னு எல்லா பேரும் அங்கே போயிட்டான். சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்கல, கொள்கையை சொல்லிக் கொடுக்கல. கேரளாவில் கம்யூனிஸ்ட் வந்தது. எவனா சினிமாக்கிற அரசியலுக்கு வந்துட முடியுமா? அரசியல் வேறு, சினிமா வேறு. இது என்டர்டைன்மெண்ட். 100 கோடி வாங்கிட்டு போயிட்டு இங்கே வராத. இங்கே தியாகம் பண்ணணும், உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும், மக்களுக்காக போராடணும், சேப்பு கொடி பிடிக்கணும், பீடி தான் கிடைக்கும், கட்டச்சாயா தான் கிடைக்கும். இவன் அப்படி இல்லை, புளிப்பாடு வேணுங்குவான். நம்மால் கேரவன் வேலை வச்சுக்கிட்டு. இது வேறு அது வேறு. சார் விஜய் வருவார், 5% வாங்குவார், 5 வருஷம் பார்ப்பார், கட்சி கலைச்சிட்டு போயிடுவார். கட்சியை கலைச்சிட்டு போயிடுவார். சிரஞ்சீவி கலைச்சாரா? டி ராஜேந்திரன் கலைச்சாரா? சிவாஜியை விட பெரிய ஆளா சிவாஜி கலைச்சாரா? பாக்யராஜ் பல பேர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டான். கேரளாவில் ஆந்திராவில் சிரஞ்சீவி என்னானாரு? காங்கிரஸ் கூட இருந்தாரு. அப்புறம் கட்சிகள். அதனால அரசியல்ங்கிறது எதிர்நீச்சல் போட்டுட்டே இருக்கணும். விஜய் அப்படிலாம் போட மாட்டார்.
விஜயே இது சும்மா 2 நாள் ஓடுமே தவிர வாய்ப்பு. விமர்சனங்களையும் சிறைவாசமும் சேர்ந்து அனுபவிச்சாதான் அரசியல்ல நீடிக்க முடியும்னு சொல்றீங்க. அதான் உண்மை. இப்போ நான் முதல் கேட்ட கேள்வியை கடைசியா இப்போ அதுவும் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க இப்போ சவுக்கு மீடியா ரீசெண்டா டைம்ல வந்து எல்லாமே எடுத்து சீல்லாம் வச்சுட்டாங்க. இந்த சாட்டை வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த தரவுகள் அடிப்படையில் G2 மூலியமா தான் அந்த அலுவலகம் இது பண்ணா இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதோட காசு கொடுக்க வரைக்கும் ஓடு சார். காசு கொடுக்கலன்னா மூடிடுவோம், அவ்வளவுதான். இவர்களுக்கு நோக்கம் கிடையாது, கொள்கை கிடையாது. இவர்களுக்கு கொள்கையோ நோக்கமோ கிடையாது. நீங்க அமெரிக்கன் ஸ்டைல் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா. அப்படிதான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். நீங்க அமெரிக்கன் ஸ்டைல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துல நீங்க இளைஞர்கள் இல்லை உலக மக்களை அப்படியே இருத்துருவோம். யாரு? அமெரிக்கன். என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பொது விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல நிறைய நியாயம் பேசுவான், நிறைய புள்ளிவிவரங்களை கொடுப்பான், நிறைய டேட்டாஸை கொடுப்பான். அப்போ இருக்கிற இளைஞர்கள் பூராட்டி இவ்வளோ நியாயமா இருக்கடா, இவ்வளோ விஷயம் இருக்க, அவன் சொல்றது பூரா 100% பொருந்துத, அமெரிக்கா கரெக்டாக இருக்கானே. இப்போ இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவான்? லேப்டாப் இளைஞர் என்ன பண்ணுவான்? ஒரு கோக்கு ஒரு வாய் குடிச்சிட்டு லேப்டாப் படிச்சுட்டு பிஸ்ஸாவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு சமைக்க கூட மாட்டான், கொண்டாடி புருஷனும். இப்படி ஒரு சமூகம் இருக்கா? ஸ்விக்கியில் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைக்கு ஸ்விக்கி, அப்பனை ஸ்விக்கி, ஆத்தாளன் ஸ்விக்கி, இப்படி சமூகம் வந்துருச்சா? இது அவனுக்கு ஏதாவது தேவைன்னா ஒன்றும் தெரியல, சுந்தர் பிச்சையை போய் டவுட் கேட்குறான். இப்போ கூகுளில் பாரு, அடியா கூகுளில், இப்படி ஒரு சமூகம் உருவாயிருச்சு. அப்போ அவன் அமெரிக்கன் ப்ராடக்ட். அவன் நிறைய விஷயம் டேட்டாஸ் சொல்லுவான், நிறைய நியாயப்படுத்துவான், நிறைய தரவுகள் இருக்கும், நீங்கள் நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், எல்லாம் இருக்கும், சூப்பரா. ஆனால் ஒன்றும் இருக்காது. என்ன இருக்காது? நோக்கம் இருக்கு. சரியா? அமெரிக்கா ஸ்டைல் எப்படின்னா, ஹமாஸுக்கும் ஆதரிப்பான், இஸ்ரேலுக்கும் ஆயுதம் கொடுப்பான். இஸ்ரேலுக்கும் ஆயுதம் கொடுப்பான். பின்லேடனை வளர்த்தி விட்டது யாரு? அமெரிக்கா. கொன்னது யாரு? பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு? அமெரிக்கா. பாகிஸ்தானை காலி பண்ணது யாரு? உலகம் பூரா பாருங்க, எல்சல்வேடரு எல்லா நாடுகளையும். நீங்க ஆப்கானிஸ்தான்ல கடைசியா அமெரிக்கா என்ன பண்ணிட்டு போனா தெரியும்? பாத்தீங்களா? விமானத்தில் தொங்கிட்டு போனவங்கள உழுந்து செத்தான். 50,000 பேரை காப்பாற்றி கொண்டு போயிட்டான். ஏன்? ஆப்கானிஸ்தானை கட்டமைப்பதற்காக, ஆப்கானிஸ்தானை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வர்றதுக்காக 50,000 இன்ஃபார்மரை வச்சிருந்தான். யாரு? அமெரிக்கன். எங்க? ஆப்கானிஸ்தான் முஸ்லீம்கள் எவ்வளவு பேர் இன்ஃபார்மரா வச்சிருந்தான்? 50,000 பேரை விட்டுட்டு போனான்னா அடுத்து 50,000 தலையை வெட்டிடுவான் தலிபான். அப்போ டேய், நம்மளை நம்பி 50,000 பேர் செத்து போயிடுவான். இனிமே உலகத்தில் எவ்வளவுமே நமக்கு இன்ஃபார்மரா வரமாட்டான். யாரு? அமெரிக்கன். நமக்கு இனிமே எதை சொன்னாலும் நம்ப மாட்டான். இவனுக்கு முதல்ல காப்பாத்துறோம், பாலிசியை காப்பாத்துறோம். இந்த 50,000 பேர் எங்க போயிட்டாப்பா? அமெரிக்காவில் இருக்கு. இதுதான் அமெரிக்க பாலிசி. மனிதாபிமானத்தோடு தன் சொந்த மக்களை காட்டி கொடுத்த ஆப்கான் முஸ்லீம்கள் அவங்க காப்பாற்றி கொண்டு போல. எதை கொண்டு போயிருக்கான்? இன்ஃபார்மர். ஏன் இன்ஃபார்மர் கொண்டு போயிருக்கானா, இதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கு நாளைக்கு போக வேண்டி வரும், அங்கே ஒரு 50,000 இன்ஃபார்மர் எடுக்க வேண்டி வரும். இவனை விட்டுட்டு வந்துட்டோம்னா இவன் அவனுக்கு வரமாட்டான். எங்க? ஈரானில் வரமாட்டான், ரஷ்யாவில் வரமாட்டான், சைனாவில் வரமாட்டான், இந்தியாவில் வரமாட்டான். டேய், இவனை நம்பி போனேன், தலிபானுக்கு நேர்ந்த கதை தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். அப்போ புரியுது அவங்க அமெரிக்கனுடைய பாலிசி. அவனுக்கு அவனுடைய சுயநலம் முக்கியம். இதுதான் இப்போ சீமானுடைய அரசியல். எப்படி? நோக்கம் கிடையாது, எல்லாம் இருக்கு. நோக்கங்கிறது நீங்க அதுதான் இறுதியில் வெல்லும். நோக்கம்தான் ஒருத்தனை உறுதியாக்கும், நோக்கம்தான் ஒருத்தனை தெளிவடைய செய்யும். 50,000 பேர் செத்து போயிட்டான். எங்க? ஈழத்துல. அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? தமிழ் தேசியம். விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை. எனக்கு தெரிஞ்சு எங்கிருந்து வந்த எல்லாரும் எல்லாம் தெருவில் சுற்றி இருந்தவனு இல்லை. சீனாவில் இருந்து, ரஷ்யாவில் இருந்து, அமெரிக்காவில் இருந்து, டென்மார்க்கில் இருந்து, பிரான்ஸில் இருந்து, பிரிட்டன்ல இருந்து சுகமாக இருந்தவன் அத்தனை பேர் அந்த போராட்டத்துக்கு போனான். நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன். எனக்கு சேந்தன் அமுதன்னு ஒரு புலி எனக்கு நண்பன், ரஷ்ய இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்தவன். அதை விட்டுட்டு எங்கே வந்தான்? விடுதலை ஈழ போராட்டத்துக்கு வந்தான். 84 எனக்கு அவன் பழக்கம். அவன் சொன்னான் 92 ரஷ்யா உடையமனம். எப்போ? 92. எப்போ என்ன சொன்னான்? 84. யோ சும்மா இரியா,
நீ சும்மா நீங்கள் வந்து அழுத்தமான தத்துவார்த்தவாதிகள் அதாவது உடையும் சோவியத் உடையன்னு சொன்னானுங்க. நான் இப்போ அவனுடைய ஆட்டோகிராஃப் நான் வச்சிருக்கேன். சேர்ந்த நான் வந்து ரஷ்யன் KGB இன்டெலிஜென்ஸில் வேலை பார்த்த ஒரு ஈழத்தமிழர். நிறைய ஈழத்தமிழர்கள் போகாமல் உலகம். நீங்கள் லண்டன் ஏர்போர்ட்டு செக்யூரிட்டி இன்சார்ஜ் புலியிலிருந்து போன ஒருத்தர் தெரியுமா? எல்லாம் சொன்ன இதெல்லாம் தெரியாது. ஏன்னா புலிகளில் அவ்வளவு உளவுத்துறையில் அவ்வளவு பாண்டித்துவம் பட்டவனை தான் பிரிட்டிஷ்காரன் பார்த்தான். இந்த நீ தான் ஏர்போர்ட், எந்த திருட்டு போயில வராமல் பார்த்துக்க, திருடங்களை சாவி கொடுக்குற மாதிரி பிரிட்டிஷ் ஏர்போர்ட் அவன் தான் இன்சார்ஜ். அப்போது இவ்வளோ பெரிய இளைஞர்கள் வந்து செத்து போயிட்டு, ஏன் நோக்கத்துக்காக செத்து போயிட்டு. நோக்கம் இல்லைன்னா தப்பிச்சு ஓடி இருப்பான்ல. இதுதான். அப்போ நோக்கம் இல்லாத எந்த கொள்கையும் வெற்றி பெறாது. சீமானுடைய கொள்கை வெற்றி பெறாது. ஏமா வீரமணி வச்சிருக்காரா? அது கருப்பா வச்சிருக்காரு. திராவிடர் கழகம்னு வச்சிருக்காரு. இவரு தமிழ் தேசியம்னு வச்சிருக்காரு. அது வெற்றி பெறாது, இது வெற்றி பெறாது. வெற்றி பெற்றுச்சாது. RSSல 50,000 பேர் இருக்கானா இல்லையா? 50,000 பேர் இருக்கான் சார் RSSல. தமிழ்நாடு முழுக்க எடுத்தீங்கன்னா 50,000 ஆப்ராயிரம் பிடிக்கலாம். கருப்பு சட்டை 50,000 பேர் இருந்திருக்கணுமா இல்லையா? அதிமுக, திமுக, மதிமுக எல்லாத்துக்கும் தாய்க்கழகம் இது. திகா தான் தாய்க்கழகம். எவ்வளோ பேர் இருந்திருக்கணும்? அட்லீஸ்ட் இந்த தடவை ஒரு 10 லட்சம் பேராவது இருந்திருக்கணும். ஆனால் எவ்வளோ பேர் இருக்கான்? ஏன்? கொள்கை இல்லை, நோக்கம் இல்லை, ஏமாத்துறதான் கொள்கை. ஓடாண்டு போயிட்டான். அதே தான் சீமானுக்கும் எதிர்காலத்துக்கும். நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு வந்து பகிர்ந்து கொண்டாது. நன்றி, வணக்கம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.